பணம் இருக்கும் பொழுது உன்னுடன் இருப்பவன் உண்மையான சொந்தக்காரன் அல்ல. பணம் இல்லாத போதும் நீ பதறி துடிக்கும் பொழுது உனக்காக பதறுபவனே உண்மையான சொந்தம். என்ன சொல்கிறேன்னு புரியலையாங்க. பணம் இருந்தாதான் பல சொந்தக்காரங்க கூட பக்கத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்க்குறோம். பட் அதுதான் உண்மையும் கூட, அப்படி தான் நடந்துட்டும் இருக்குது. ஆனால் அது எல்லாமே உண்மையான உறவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது எல்லாமே உண்மையான உறவு கிடையாது. ஒரு மனுஷன் நானாக இருந்தாலும் சரி பதறி துடிக்கிறேன் அப்படின்னா எனக்காக பதறுகிறார்கள் பாருங்கள், அவங்க தான் உண்மையான உறவு. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அது உறவுகளுக்கு மட்டும் இல்லைங்க, நண்பர்களுக்கும் சேர்த்து தான். இப்போ நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கிறப்போ நம்மளை புரிஞ்சுட்டு இவன் இந்த கஷ்டத்தில் இருக்காளா அப்படின்றத அவங்க அறிஞ்சிக்கிட்டு அதன்படி நடந்துப்பாங்க. உறவுகள்லேயும் ஒரு சில உறவுகள் இருக்காங்க. பட் ஆனால் பணம் இருந்தால் மட்டும் தேடி வரக்கூடிய உறவுகள் எல்லாமே இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய உறவுகளை தயவு செஞ்சு உங்களோட பக்கத்தில் வைக்காதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும். பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நீங்கள் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், உங்களுடன் இருப்பவனே உண்மையான தோழன், உண்மையான தோழி, உண்மையான உறவு. எல்லாமே உண்மையான உறவை மட்டும் நம்புங்கள். வேறு எந்த ஒரு மனிதனும் நம்பி உங்களுடைய பாசத்தை வீணாக்கி விடாதீர்கள். நன்றி.